மதிமுகம் பிரைம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பீட்ரூட். பீட்ரூட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை ஒரு முகசுளிப்போட தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு கடமைக்கு சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பீட்ரூட்ல எவ்வளவு நல்லது இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம பீட்ரூட்டை ஜூஸா குடிக்கும்போது இன்னும் டபுள் மடங்கு நம்மளோட உடல்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேச போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பொதுவா பீட்ரூட்டோட கலரை பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாக் ரெட்ல இருக்கும். சோ அது பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு பிடிக்காது. இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாம் அத பார்த்தாலே ஏதோ ஒரு அருவருப்பான பொருள பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. சோ வாயில வச்சாலே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியும். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. நமக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ, அதுல தான் நமக்கான நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சோ ஒரே ஒரு சின்ன டேப்லெட் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல எவ்ளோ பெரிய நோய்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொருள். பட் நம்ம அத யாரும் விரும்பி சாப்பிடுறது இல்ல. ஒரு வெறுப்பா தான் சாப்பிடுறோம். ஆனா ஸ்வீட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுறோம். ஆனா அதுல எவ்ளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே நம்ம அத சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ இதுதான் பிடிச்ச பொருளுக்கும், பிடிக்காம சாப்பிடுற ஒரு பொருளுக்குமே டிஃபரெண்ட். நான் சொன்ன இந்த பீட்ரூட்ல எவ்ளோ நன்மைகள் இருக்கு, எவ்ளோ தீமைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை நார்மலா நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். பட் அப்படி இல்லாம அத ஜூஸா சாப்பிடும்போது இன்னும் டபுள் மடங்கு சக்தி நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது. அதாவது பீட்ரூட் ஜூஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல ரத்த சக்தி அப்படின்றது ரொம்பவே அதிகரிக்கும். ரத்தம் மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியுமே ரொம்பவே அதிகமாகும். சோ இது பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த பீட்ரூட் ஜூஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங் ரேஸ்ல போவாங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்கெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை எனர்ஜி ட்ரிங்க் அவங்க குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா, சோ கண்டிப்பா அவங்க இத குடிச்சிட்டு விளையாடினாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல எனர்ஜியோட லெவல் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. சோ நீங்க ஒரு பிளேயர் அப்படின்னா நீங்க பிளே பண்றதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் ஜூஸை எனர்ஜி ட்ரிங்கா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது 100% உங்களுக்கு பெனிஃபிட்ட கொடுக்கும். இதை தவிர்த்து இன்னும் என்னென்ன நன்மைகள் பீட்ரூட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். பீட்ரூட்டை ஜூஸா குடிக்கும் போது நம்மளோட லிவர்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் அது குறைச்சிரும். அது மட்டும் இல்லங்க, கெட்ட கிருமி நாசினிகள் நிறையவே தங்கி இருக்கும் லிவர்ல. சோ லிவர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த லிவர் இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீட்ரூட் ஜூஸ்ல யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம தொடர்ந்து குடிக்கும் போது ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் இந்த பீட்ரூட் ஜூஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷனை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுது. சோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட அழுத்தமானது நமக்கு குறைவா இருக்கும். சோ இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால விரைப்புத்தன்மை செயலிழக்கிற அந்த அபாயத்தை ரொம்பவே கம்மி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சுகர் இல்லாதவங்க யாருமே கிடையாது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சுகர் பாரபட்சம் பார்க்காம வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த சுகர் இருக்கிறவங்களுமே பீட்ரூட் ஜூஸை சக்கரை போடாம, ஐஸ் போடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சுகரோட லெவலை நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விட தாண்டி முக்கியமா இன்னைக்கு பல உயிர்களை கொன்னுகிட்டு இருக்கு கேன்சர். சோ அந்த மாதிரி கேன்சரை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம ரெகுலரா எடுக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 to 4 times ஆவது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நம்மளோட உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாதான். சோ அந்த ஹார்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்கணும். அந்த பிளட் சர்க்குலேஷனை இது நார்மல் ஆக்குறதுனால பீட்ரூட் அப்படிங்கிறது ஹார்ட், லிவர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த பீட்ரூட் ஜூஸ்ல ஏராளமான நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸை அடிக்கடிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட யூரின் கலர் சேஞ்ச் ஆகும். சோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்மளோட உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூரின் கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு என்ன ப்ராப்ளம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சதுல ஃபுல்லாவே அப்படி இருக்கு அப்படின்னா நமக்கான பிரச்சனையை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடும். இதுதான் ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா பிபி அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் தான். அதுவும் ஹை பிபியை விட லோ பிபி ரொம்பவே ஆபத்தானது.
ஸோ இந்த லோ பிபியை நம்ம வந்து நார்மல் ஆக்குறதுக்காக கூட நிறைய பேர் வந்து பீட்ரூட் ஜூஸ் அதிகமா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம பிபி இருக்கிறவங்க வந்து நீங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் ஜூஸை ரெகுலரா குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னா அதை நாம எடுத்துக்கிறதுலயும் எடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்றதுலயும் தப்பே இல்லைங்க. இத ஜூஸா குடிக்க முடியல, உங்களோட குழந்தைங்க குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இத பொரியல் மாதிரியோ, இல்ல ட்ரையாவோ வேற மாரி ஏதாச்சும் நீங்க பண்ணி தரலாம். ஸோ ஏன்னா பீட்ரூட்ல நெறைய டிஷ்ஷஸ் வந்து இப்போ வந்திருக்கு அட்வான்ஸா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்லெட், ரோல்ஸ் அந்த மாரி எதாவது ஒரு ரெசிபி மூலியமா நீங்க வந்து பீட்ரூட்ட உங்களோட குழந்தைங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களோட வளர்ற வயசுக்கு உண்மையிலேயே அவங்களோட உடம்பு ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைங்களோட ஆரோக்கியம் தான் பெத்தவங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. சோ அதனால நம்மளையும் நாம பாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களையும் பாத்துக்கணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுறதுல தப்பே இல்ல. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். இதே மாதிரி நீங்க ஹெல்த் வைஸ் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதிமுகம் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க.